வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனல் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. ஸோ நாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தோன்னா சோசியல் மீடியாவில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. செபி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆல்கோ ட்ரேடிங்க்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம ஆல்கோ ட்ரேடிங் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்தோன்னா தம்ப்நெயில் வச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் என்ன நடந்திருக்கு, செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செபியோட இந்த லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த டெய்லி ஒரு எக்ஸ்பைரி இருந்ததை ரிமூவ் பண்ணதன் காரணமாக மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, நாம் என்ன ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், அது எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளார போகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த செபி என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆல்கோ ட்ரேடிங்கை பற்றி அப்படின்னா, இந்த ஆல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, தெருவுக்கு தெருவு இருக்கிற பங்க் கடை மாதிரி ஆகிடுச்சு. நிறைய ஆல்கோ ட்ரேடிங்கோட பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால், ஒரு டெக்னாலஜியில் ஒரு நல்ல ஒரு ஃபெமிலியராக இருக்கிறவங்க, இந்த ஐடியில் ஃபெமிலியராக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பைத்தான் மூலயமா உங்களுடைய ப்ரோக்கரோட ஏபிஐ யூஸ் பண்ணி உங்களுடைய கோடிங்கை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஆல்கோ ட்ரேடிங் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஆல்கோ ட்ரேடிங் இருக்குது. ஸோ இதன் காரணமாக நிறைய பேர் இதனுடைய அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பேர் பணத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதையுமே நம்ம ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆல்கோ சர்க்குலரை பற்றி நம்ம எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு விஷயம் இருக்குது. என்னென்னா ஒயிட் பாக்ஸ் ஆல்கோ அண்டு பிளாக் பாக்ஸ் ஆல்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிட் பாக்ஸ் ஆல்கோனா என்ன சார் அப்படின்னா, நாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற குவான் மேன் அப்படிங்கிற ஆல்கோ சாஃப்ட்வேரில் நாம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை நாமளே கோடிங் பண்ணி நாம் ட்ரேட் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் பற்றின ஒரு வியூஸ் இருக்குது. நம்ம என்ன ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ மேனுவலாக அந்த விஷயத்தை நாமளாகவே அதில் கிரியேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளார போயிட்டு நான் காட்டுறேன். கிரியேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளார போயிட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிவிட்டு அதை பேக் டெஸ்ட் எடுத்து அதில் வர ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நமக்கு பார்த்தோன்னாக்கா நமக்கு கன்வின்சிங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் பார்த்தோன்னாக்கா அதை லைவ் மார்க்கெட்டில் டிப்ளாய் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் பாக்ஸ் ஆல்கோ அப்படிங்கிறது. பிளாக் பாக்ஸ் ஆல்கோனா என்ன சார் அப்படின்னா, ரெடிமேடாகவே அவங்க சில ஸ்ட்ராட்டஜிஸை வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்க கொடுத்துருப்பாங்க அதில் ரிஸ்க் எவ்வளோ இருக்குது, இவ்வளோ ரிவார்டு எவ்வளோ இருக்குன்றதை கொடுத்துருப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. நீங்கள் அதை நம்பி நீங்கள் உங்களுடைய பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணுறது தான் பார்த்தோன்னா பிளாக் பாக்ஸ் ஆல்கோ அப்படிங்கிறது. இதில் ஒன்றுமே கிடையாது. ஒயிட் பாக்ஸ் ஆல்கோங்கிறது நீங்களாக கோடிங் போட போகிறீங்க, நீங்களாக கோடிங் போட்டு ட்ரேட் பண்ண போகிறீங்க. பிளாக் பாக்ஸ் ஆல்கோன்றது அந்த ஆல்கோ ப்ரொவைடர் அவங்க வச்சுட்டு இருக்கிற ஸ்டாண்டர்டான ரெடிமேடான ஸ்ட்ராட்டஜியை தான் பிளாக் பாக்ஸ் ஆல்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த ஆல்கோ மூலிமா நீங்கள் பிளாக் பாக்ஸ் ஆல்கோ வந்தாலும் சரி, ஒயிட் பாக்ஸ் ஆல்கோ வந்தாலும் சரி, ஒயிட் பாக்ஸ் ஆல்கோ பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பிளாக் பாக்ஸ் ஆல்கோ அப்படிங்கிறது நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறீங்க அது மக்களுக்கு தெளிவாக வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். அவங்க எங்கேயுமே பணத்தை இழந்துடக்கூடாது. அது கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்ஸ் கொடுக்குற மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை எல்லாமே செபி ரிஸ்ட்ரிக்ட் பண்ணணும், ஒரு ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு எப்போ லாஸ்ட் டேட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு இந்த மார்ச் மாதத்துக்குள்ளார இதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. என்ன பண்ணணும்னா, இந்த ஆல்கோ சாஃப்ட்வேர் வச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே அவங்களுடைய ஆல்கோ சாஃப்ட்வேரை பற்றியும் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் எக்ஸ்சேஞ்ச் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கையிலேருந்து அப்ரூவல் வாங்கணும். அப்படி வாங்கும் பொழுது அவங்க பார்த்தோன்னா மக்களுக்கு அவங்களுடைய ஃபெசிலிட்டியை கொடுக்க முடியும். இப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே குவான் மேன் அப்படிங்கிற ஆல்கோ பிளாட்ஃபார்ம் தான். அவங்க ஒரு பெரிய குரூப்பு. ஸோ ஆல்கோ ப்ரொவைட் பண்ணுறது தான் அவங்களுடைய ஒர்க்கும் கூட. ஸோ அதனால் அது ஒரு இஷ்யூ கிடையாது. அவங்க அதை ரெகுலரைஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேர் அதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணி அவங்களால யாரெல்லாம் அப்ரூவல் வாங்க முடியலையோ அந்த ஆல்கோ எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் யார் ரெகுலரைஸ் ஆகிட்டு வராங்களோ அவங்களுடைய ஆல்கோ பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குவான் மேனை பொறுத்த வரைக்கும் அந்த இஷ்யூ எதுவுமே வராது அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ அவங்க ஈஸியாகவே சீக்கிரமாகவே அவங்க இதனுடைய
எக்ஸ்சேஞ்ச் போர்டோட விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க ஃபில்ஃபில் பண்ணிவிட்டு அவங்க அப்ரூவல் வாங்கிடுவாங்க. ஸோ நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா அதுவுமே அவங்களோட பிஸ்னஸ் தான். ஸோ இதில் அவங்களால வாங்க முடியல அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும். நம்ம வந்து பிளானை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், நம்ம எவரி மந்த் வந்து அவங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டுரும், இது எல்லாமே அவங்களுக்கு லூஸ் ஆகும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க இது எல்லாத்தையுமே அவங்க சப்மிட் பண்ணி KYC சப்மிட் பண்ணி செபி கேட்குற விஷயங்களை அவங்க எல்லாத்தையுமே கொடுத்து அவங்க ப்ராப்பராக செபியோட எவால்வேஷனில் அவங்க வரும்பொழுது அது வந்து அப்ரூவல் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் நம்ம குவான்மேன் ஆல்கோ பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் யாராலலாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியலையோ அந்த ஆல்கோ பிளாட்ஃபார்ம் எல்லாமே வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நண்பர்கள். இதுதான் அந்த சர்க்குலரில் சொல்லியிருக்கிற விஷயம். ஸோ இதை பற்றி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா எக்ஸ்பைரியுமே தூக்கிட்டது காரணமாக நாம் வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டியில் நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதனுடைய ஃபாலோ அப் ரிசல்ட் எல்லாமே எவ்ரிடே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதில் என்ன ப்ராஃபிட் வருது, என்ன லாஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே நம்மகிட்ட கோர்சஸ் வாங்கின நண்பர்களுக்கும் நம்மளுடைய குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே நம்ம வெளிப்படையாகவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆல்கோ ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒரு லாட் பண்ணுறதுக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் தான் பண்ணுறோம் முழுக்க மந்த்லி எக்ஸ்பைரியில் தான் பண்ணுறோம் முழுக்க இதில் ஒரு லாட் பண்ணணும் அப்படின்னா அப் டு December 24 வரைக்கும் 3 லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு லாட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது ஆஃப்டர் December 24க்கு அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது குவான்டிட்டி வந்து டபுள் ஆகிற காரணத்தினால மினிமம் 6 லட்சம் ரூபாய் ப்ளஸ் ட்ரா டவுன் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் சேர்த்து ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களால் ரன் பண்ண முடியும். அப்படி ரன் பண்ணுறவங்க நம்மளுடைய குவான்மேன் ஆல்கோ மூலிமா பண்ணும்போது ஸோ ஒரு பேசிக் பிளானை மட்டும் நீங்கள் பை பண்ணிக்கிட்டால் போதும். பேசிக் பிளானில் வந்து 4 கிரெடிட் லைவ் இருக்கும், அதை மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். அப்ராக்சிமேட்டாக 1300 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் குவான்மேனுக்கு. அந்த பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்மளுடைய MNPVT15 அப்படிங்கிற அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 15% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அந்த பிளான் வவுச்சரில் இருந்து. ஸோ வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த 15%க்கான டிஸ்கவுண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை மேனுவலாக பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மேனுவலாக உங்களால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்ட்னஸ் டிசிப்ளின் எதுவுமே இருக்காது. ஸோ நம்மளுடைய இந்த பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்திங்கன்னா ஆல்கோவில் பண்ணால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கடைசியாக இந்த எக்ஸ்பைரி வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நாம் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் ரியல் மணியில் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ரியல் மணியில் ட்ரேட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து வர ரிசல்ட்டை எவ்ரிடே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இது வரைக்கும் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி. இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், ஆல் டே பேங்க் நிஃப்டி 920 ஸ்டார்ட் ட்ரேடல் அப்படின்னு போட்டிருக்கேன். என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத வந்து நான் இங்கே சொல்ல மாட்டேன், அதை முதல்ல சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது November 22லேருந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். லைவ் மணியில் 5 லாட் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். November 21 ஃபஸ்ட்டு நாம் November 21 தான் இந்த மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே பார்த்தா தெரியும் 920க்கு நான் என்ட்ரி ஆகியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து 12:15 நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும் ஃபஸ்ட்டு நாள் அப்படிங்கிறதுனால. அடுத்த நாள் பாருங்கள், அதே போல் வந்து பாருங்கள் 22ஆம் தேதி 23ஆம் தேதி எல்லாமே வந்து பாருங்கள் நாம் தொடர்ந்து இதில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் ப்ராஃபிட்டும் பாருங்கள் 5 லாட்டுக்கு இது கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 13 லட்சம் ரூபாயிலேருந்து 15 லட்சம் ரூபாய் தேவைப்படும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இதை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதனோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் நாள் 10,000 ரூபாய், அதுக்கு அடுத்த நாளே 37,082 ரூபாய் நமக்கு லாஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நாளே பாருங்கள் 39,153 ரூபா கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் 1,872, 18,167, அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11,499 ரூபா லாஸ் கொடுத்துருக்கு. 19,000 ரூபா ப்ராஃபிட்டு, 6,000 ரூபா லாஸு, 930 ரூபா லாஸு, 17,980 ரூபா லாஸு, 5,000 ரூபா லாஸு. ஸோ 23,000 ப்ராஃபிட்டு, 13,000 ப்ராஃபிட்டு, 9,000 ப்ராஃபிட்டு. ஸோ நமக்கு ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே கலந்து வந்துட்டுருக்கு நண்பர்களே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 17ஆம் தேதி December 17ஆம் தேதி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28,530 ரூபா லாஸ் வந்திருக்கு. அன்றைக்கி நான் வந்து பாருங்கள் 11:20க்கு எல்லாமே என்னோடய ஸ்ட்ராட்டஜியை ஸ்டாப் பண்ணிட்டேன் மேனுவலாக. ஏன் அப்படின்னா என்னோடய லாஸ் ரீச் ஆகிடுச்சு, அதனால் நான் லாஸ் பண்ணிட்டேன். அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த லாஸ் குறைஞ்சிருக்கும். எவ்வளவா குறைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 28,000 ரூபாய் லாஸ் அப்படிங்கிறது 15,000 ரூபாய் லாஸில் வந்து அன்றைக்கி முடிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ் ரீச் ஆனதுனால அதை நான் கண்டினியூ பண்ண விரும்பலை. ஸோ அதனால் நான் எக்ஸிட் பண்ணிவிட்டேன். அதனால் அன்றைக்கி லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28,530 ரூபாய். அந்த லாஸுமே என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் ஒரு 1,635 ரூபாய்.
ஸோ அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் 16,000, ஸோ 6,000, 6,000 சில்லற. ஸோ அது மாதிரி வந்து நம்ம பார்த்தோன்னா எல்லா நாளுமே நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை போட்டிருக்கும். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி நம்ம ரன்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ 20ஆம் தேதி டிசம்பர் 1 மந்த்து முடிஞ்சிருக்கு. 5 லாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1,03,659 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது 8லேருந்து 9% வந்து நம்மளுடைய கேபிட்டலுக்கு 13 லட்ச ரூபா கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட 8லேருந்து ஒரு 9% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே நமக்கு சேர்ந்து தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே அது ப்ராஃபிட் மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. லாஸும் கலந்து தான் வரும். அப்படி கலந்து வந்ததில் தான் இந்த பேங்க் நிஃப்டி கடந்த ஒரு மாதத்தில் 5 லாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரியல் மணி ட்ரேடு, நாட் பேக் டெஸ்டடு, ரியல் ட்ரேடோட இது டேட்டா தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து லைவில் தான் இருக்குது. ஓகேங்களா? லைவில் இருக்கிறதுனால இந்த லைவில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. எவ்ரிடே நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டிங்க அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். அந்த ஃபீஸை பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆல்கோ ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கோடிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கே கோடிங் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்களே கோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் கோட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் அதே ஃபீஸ்லேயே நான் உங்களுக்கு கோடிங் பண்ணி கொடுக்குறேன். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி இதனுடைய டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதனால் நண்பர்களே இதிலேருந்து நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு இப்போ இருக்கிற மார்க்கெட் சினாரியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பையிங் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் மொமெண்டம் கிடையாது. நாம் எதிர்பார்த்த அளவுக்கு வால்யூம் கிடையாது, மார்க்கெட்டில் கூட்டம் கிடையாது. ஸோ பையர் செல்லர் கம்மியாக இருக்கும்பொழுது மார்க்கெட்டில் மொமெண்டம் அதிகமாக இருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். டோட்டலாக பையிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ செல்லிங் மட்டுமே பிளான் பண்ணுங்கள். அதுவுமே உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியுமோ அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு என்ன ஆல்கோ பிளாட்ஃபார்ம் பிடிச்சிருக்கோ அந்த ஆல்கோ பிளாட்ஃபார்மில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் வர ரிசல்ட் கன்வின்சிங்காக இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது மினிமம் லாட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போங்க. ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பண்ணுங்கள், ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. ஸோ நம்ம இப்போ காட்டியிருக்க பேங்க் நிஃப்டியோட நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் பண்ணி இந்த டீட்டெயில் விசாரிச்சுக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு கோர்ஸோட ஸ்ட்ராட்டஜி தான். இது ஃப்ரீயாக நம்ம யாருக்குமே கொடுக்கல. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோ பணத்தை இந்த மார்க்கெட்டில் நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை கேட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பார்த்துக்கலாம். இதிலே நான் அகைன் சொல்கிறேன், இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு லாட் நீங்கள் ரன் பண்ணணும்னா கூட டிசம்பர் 24க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 லட்ச ரூபாய் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த கேபிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் என்னையை காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே தொடர்ந்து ப்ராஃபிட் மட்டுமே கொடுக்காது. ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே கலந்து தான் வரும். ஸோ அதையுமே மஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்ட்ராட்டஜி 100% உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்காது நண்பர்களே. இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் MNP வில்லேஜ் ட்ரேடர் _ஒரிஜினல் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பயனடைய நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.